நன்றி அன்பு தோழி. குழந்தன் அவர்களே, நான் சாப்பிட்டாச்சுப்பா பழைய சாதம். இன்னைக்கு சமைக்கலையா வீட்டுல? பாக்குறேன் அப்படிங்கிறாரு நம்ம யாதவ். சீதா அப்படின்னு சொல்லி ஹார்ட் கொடுக்கறாங்க நம்ம தமிழண்ணா. யாதவா எனக்கு எதுவும் வேண்டாம் சாமி அப்படின்னு சிரிக்கிறாங்க நம்ம அன்பு தோழி. அப்படியா அன்பு தோழி, உனக்கு லாலிபாப்பும் வேண்டாமா? நல்ல குழம்பு வைக்க அம்மு கிட்ட டிப்ஸ் கேட்க வேண்டாம், அவங்களுக்கு சமைக்க தெரியாது. முத்துக்குமார் ஒரே குத்து தான் பார்த்துக்க, நான் நல்லா சமைப்பேன். உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வர நாடு சரியா? சீதா நல்லா இருக்கியா அப்படிங்கிறாங்க நம்ம தமிழண்ணா. சீதாக்கா ஹாய், நான் பிரபா அப்படிங்கிறான் பிரபாத்து. சீதா நம்ம பிரபாத்து சரியா? சீதா ஹாய். நிலா அண்ணா நீங்க நல்லாமா சாப்பிட்டீங்களா அப்படின்னு நம்ம அன்பு தோழி கேட்குறா. தமிழிலா அண்ணா நீங்க நலமா சாப்பிட்டீங்களா அப்படின்னு நம்ம தோழி கேட்குறா. பிரபா தம்பி வணக்கம் அப்படின்னு சீதா சொல்ற. அண்ணன் நான் நலம், நீங்கள் நலமா அப்படிங்கிறாங்க நம்ம சீதா. சீதா இன்னைக்கு வந்து தமிழ் அண்ணாவுக்கு கல்யாண நாள், திருமண நாள் தமிழிலா அண்ணாவுக்கு. சீதா வாழ்த்து சொல்லு. கொழுந்தன் அவர்களே சாப்பிட்டாச்சா அப்படிங்கிறாங்க நம்ம சீதா. இன்று திருமண நாள் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்துடன் சகல செல்வத்துடனும் 100 வருடம் மகிழ்ச்சியுடனும் வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம கேஎஸ் அண்ணா சொல்றாரு. சீதா அக்கா சாப்பிட்டாச்சா அக்கா அப்படின்னு நம்ம மகிழ்ச்சி பிரபாத்து கேட்குறோம். அண்ணி நேத்தே பார்த்துட்டேன், லைக் எல்லாம் போட்டேன் அண்ணி அப்படிங்கிறாங்க நம்ம யாதவ். கேஎஸ் வந்து லைக் போட்டேன் அப்படிங்கிறாங்க. நன்றி அண்ணா. பிரபாத் தம்பி சாப்பிட்டாச்சா? நான் சாப்பிட்டாச்சுன்னா நம்ம சீதா. நல்லா இருக்கேன் தங்கம். சீதா அண்ணாவுக்கு நாள், உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு நம்ம தமிழ் அண்ணா கேட்க. அண்ணி நான் சாப்பிட்டேன் அண்ணி, நீங்க அப்படிங்கன்னு நம்ம பிரபாத் யாதவ் கேட்குறாரு. ராகவி எஸ்ங்கிறாங்க. ராகவி இன்னைக்கு வேலைக்கு போகலையா ராகவி? மகிழ்ச்சி மகிழ்ச்சி, சாப்பிட்டேன் சீதாக்கா அப்படின்னு பிரபா சொல்றான். அண்ணா திருமண நாள் நல்வாழ்த்துக்கள், 16 பெருவாழ் வாழ்க அப்படின்னு சீதா சொல்றாங்க. அன்பு தோழி வணக்கம், ஓகே பாய் அப்படிங்கிறாங்க நம்ம முத்துக்குமார். கொழுந்தன் அவர்களே பழைய சாதம் பா அப்படிங்கிறாங்க நம்ம சீதா. மிக்க மகிழ்ச்சிடா சீதா கண்ணு அப்படிங்கிறாங்க நம்ம தமிழ்னா. ஓகே பிரபா தம்பி அப்படிங்கிறாங்க நம்ம சீதா. எல்லோருக்கும் பாய் அப்படிங்கிறாங்க தமிழிலா அண்ணா. ஓகே அண்ணா பாய் அண்ணா. என் அண்ணி பழைய சாதம் அப்படிங்கிறாங்க யாதவ். அம்மு வேலை நிறைய நேரம் பாய். ஓகே தமிழண்ணா, பத்திரமா போயிட்டு வாங்க அண்ணா. திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணா, ரொம்ப ஹாப்பியா இருங்க. சீதா பாய் அப்படிங்கிறாங்க நம்ம தமிழண்ணா. ராகவி பூங்கொத்து யாருக்கு? எங்க தமிழ் அண்ணாவுக்கு. அவருக்கு இன்னைக்கு திருமண நாள். ராகவி வாழ்த்து சொல்லக்கூடாதா நீங்க? ஓகேன்னு சொல்லுங்கள், நான் நாளைக்கு என் குடும்பத்தோடு வரட்டுமா உங்க வீட்டுக்கு? அப்படியா முத்துக்குமாரு? நான் ஓகே ஓகே முத்துக்குமாரு, நாளைக்கு வந்துருங்க ஃபேமிலியோட, ஓகேவா? பிரபா தம்பி இதனை வைத்திருந்தால் ஐடி எப்படி பிடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. பிரபா தம்பி இத்தனை வைத்திருந்தால் ஐடி எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க நம்ம சீதா. அண்ணே அத்தாச்சிக்கு நான் கருப்பா இருக்கேன்னு சொல்லுறாங்க. அப்படி இருக்கேன் அண்ணி நான் அப்படிங்கிறாங்க. எப்படி இருக்கேன் அண்ணி நான் அப்படிங்கிறாங்க நம்ம யாதவ். சொல்லு சீதா, யாதவ் எப்படி இருப்பாரு பாக்குறது? யாதவ் கொழுந்தன் அவர்களே எனக்கு திருமண நாள். சீதா உனக்குமா? யாதவ் கொழுந்தன் அவர்களே எனக்கு திருமண நாள். சீதா வாழ்த்து. சீதா உனக்கு இன்னைக்கு திருமண நாளா? உங்க ஊர்ல என்ன இருக்கு சொல்லுங்க அம்மு. எங்க ஊர்ல சுத்தி பார்க்கறதுக்கா கன்னியாகுமரி பீச் இருக்கு, அப்புறம் விவேகானந்தர் பாறைக்கு போகலாம், திருவள்ளுவர் சிலை பார்க்க போகலாம், கண்ணாடி பாலத்துல போகலாம், கோயில் இருக்கு, சுசீந்திரம் பெரிய கோயில் இருக்கு, நாகராஜா கோயில் இருக்கு. முத்துக்குமார் வா, எல்லா இடமும் சுத்தி பார்க்கலாம், ஓகேவா? அத்தாச்சி கிட்ட சொல்லுங்க அண்ணி அப்படிங்கிறாங்க நம்ம யாதவ். அண்ணா பாய் அப்படிங்கிறாங்க நம்ம சீதா.
34வது லைக் போட்டேன். அப்படியே முத்துக்குமார், நீ இப்பதான் லைக் போட்டியா? அண்ணியும் சொல்ல